वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं विष्णुं वन्दे. வேதநெறி தழைத்தொங்கும் முகுசைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தருள சீத வள வயற்புகழ் திருஞான சம்பந்தன் பாத மலர்த்தொண்டு திருத்தொண்டு பரவி கொள்வான். எல்லாம் வல்ல அங்கேயர்கன்னியுடனான செந்தமிழ் சொக்கன் திருவருட் கருணையினாலும் இந்த பரந்த பாரத தேசம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற முனிவர்கள், ரிஷிமார்கள், குருமார்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை அருளி செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நமக்கு சாக்த வழிபாட்டிலே 4 நவராத்திரிகள் சொல்லப்பட்டது. அதிலே முதல் நவராத்திரி ஆஷாட நவராத்திரி, வாராகி நவராத்திரி. அதுக்கு அடுத்ததாக நாம் பெரிதும் வழிபடுகின்ற சாரதா நவராத்திரி புரட்டாசி மாதத்தில். அதற்கு அடுத்ததாக ஷியாமளா நவராத்திரி தை மாதத்தில். இந்த ஆஷாட நவராத்திரி என்பது ஆனி மாத அமாவாசையிலும், இந்த ஷியாமளா நவராத்திரி என்பது தை மாத அமாவாசையிலேயும் வருவதனால மிகப்பெரிய முக்கியத்துவம் பெறுகிறது. 4வது நவராத்திரி வசந்த நவராத்திரி. இந்த வசந்த நவராத்திரியின் போது நமக்கு கொஞ்சம் இந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கலாமே ஒழிய இந்த பாரத தேசம் முழுவதும் சௌகரியமாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் விளைச்சல்கள்லாம் வீடு வந்து சேர்ந்துருக்கும். அந்த அந்த சமயத்தில் உங்களுக்கு ஸ்ரீராமநவமி உற்சவம். ஸ்ரீராமநவமி உற்சவம்னா கிராமந்தோறும் சீதா கல்யாணம் நடந்த ஒரு பரந்த பாரத தேசம் இது. அந்த அந்த 10 நாளுமே தோடையமங்கலம், அஷ்டபதி, குரு கீர்த்தனைகள், நாம சங்கீர்த்தனங்கள்லாம் நடந்துச்சு. அந்த மாதிரி அந்த வசந்த நவராத்திரி. அதே மாதிரி அந்த வசந்த நவராத்திரியில் தான் பெரும்பாலான கோயில்களில் தேரோட்டம், பெரும்பாலான கோயிலில் தெப்பம். திருச்சியை பொறுத்தளவில் அதுதான் தெப்போத்சவம். பங்குனி உத்தரத்துக்கு முதல் நாள் இப்போ 10 நாள் உற்சவம். அப்போ தான் மாசி மகம் முடிஞ்சிருக்கும். மாசி மகம் தேர் நாசன் கோயில். இந்த மாதிரி பல்வேறு பஞ்சப்பிரகாரம், திருவானக்காவல் பஞ்சப்பிரகாரம் முதலான உற்சவங்கள்லாம். இந்த ஷியாமளா நவராத்திரி அப்படிங்கிறது படிப்புக்கு உண்டானது. இந்த சாந்திரமானத்தை வழிபடுகிறவர்கள் எல்லாரும் இப்போ தான் உங்களுக்கு அன்னப்பிராசனம் வித்யாரம்பம்லாம் செய்யக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு நவராத்திரி. அதில் இன்றைக்கு வசந்த பஞ்சமி. இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு யார் யாரால் முடியுமோ அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு 10 ரூபாய்க்கு மஞ்சப்பொடி வாங்கி அருகாமையில் இருக்கிற கோயிலுக்கு போடும்போது ரொம்ப விசேஷம். கருப்பாக இல்லாமல் இருக்கிற வாழைப்பழம், அது பூவம்பழமாக இருக்கலாம், ரசாலி பழமாக இருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன டாட் கருப்பு கூட இல்லாமல் முழுமையும் மஞ்சளாக இருக்கிற ஒரு ஒத்தப்படையாக 5 பழம், 7 பழம், 9 பழம், அந்தந்த ராசிக்கு தகுந்த மாதிரி. அந்த ராசி இப்போ நான் சிம்ம ராசி அப்படின்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் 5 பழம் அப்படி கொடுக்கலாம். இல்லை சார் குழந்தைகள் படிக்கணும் சார், சரி குழந்தைகள் படிக்கணும்னா 7 வாழைப்பழம் கொடுக்கலாம். படித்த குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கணும் சார், 9 வாழைப்பழம் கொடுக்கலாம். சார் படித்த குழந்தைகள் வேலைக்கு போயிட்டு கல்யாணம் ஆகலை சார், 12 வாழைப்பழம் கொடுக்கலாம். எதுவும் படிச்சுக்கிட்டே இருக்குது சார். தலைவலி போனால் காது வலி வருது, காது வலி போனால் மூக்கு வலி வருது, மூக்கு வலி போனால் வயிறு வலி வருது. ஒரு நாள் கூட நான் மாத்திரை சாப்பிடாமலே இருக்க முடியல சார். 18 வாழைப்பழம். ஆனால் என்னென்னா
நீங்கள் பூ பூக்கிற மாதிரி இப்படி கோக்கப்படாது. வாழைப்பழத்தை இப்படி கோக்கணும். நான் இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு தங்கேஸ்வரி அம்மன் கோயிலில் இந்த வசந்த பஞ்சமிக்காக ஒரு அபிஷேகம் வச்சுருக்கேன். ஒரு தார் வாழைப்பழம் வாங்கியிருக்கேன். அந்த ஏன்னு கேட்டால், எனக்கு குழந்தைகள் ஏதோ சொல்லுவான், வீடு இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடு. அந்த மாதிரி என்னுடைய நட்பு வட்டத்தில் இருக்கிற 4542 பேரில் ஒரு ஒரு 18-19 குழந்தைகள் இருக்கா. அவளுக்காக இன்றைக்கி சங்கல்பம் பண்ண போகிறேன். படத்தை போடுறேன். அதே மாதிரி சாயங்காலம் கொண்டு போய் ஏதாவது ஒரு கோயிலோ அந்த மாதிரி ஒரு வாழைப்பழத்தை போட்டு ஒரு மாலையாக போட்டுருவோம். ஏதோ எத்திஞ்சிட்டு இரண்யம் அப்படின்னு அந்த கோயிலுக்கு ஏதோ ஒரு 20 ரூபாயோ 50 ரூபாயோ உண்டியல்லையோ இந்த பட்டர் இல்லை ஆச்சாரியார் இருந்தாருன்னா அவர் கையில் பணத்தை கொடுத்துக்கணும். ஏன்னா நான் 1990 நான் இந்த உண்டியலில் காசு போடுறதுங்கிறத ஆதரிக்கிறது இல்லை. ஏன்னா உண்டியலில் காசு போடுறத பற்றி ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு இஓவுக்கு காராக போகிறது, இல்லை ஒரு ஏசிக்கு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ஏசி காராக போகிறது, இல்லை அவர்களுடைய பெட்ரோல் செலவுக்கு போகிறது, இதெல்லாம் என்னால் ஜீர்ணித்து கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய நிர்வாகம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது, அவர்கள் செய்கிறார்கள் என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை என்று சொன்னால் கூட, நான் அது நேரடியாக அந்த எந்த அம்பாலோ அந்த அம்பாளுக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் முடிஞ்சால் பழமாகவும் இல்லை எண்ணெயாகவும் இல்லை அபிஷேக பொருட்களாகவும் வாங்கி. சார், எங்கள் கோயில் ஐயரை சரியில்லை சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 1/2 கிலோ எள்ளுப்பெண்ணெய் வாங்கி கொடுங்க. அவர் கோயிலுக்கு இந்த கோயிலில் அதை விளக்கேற்றதை தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது. 1/4 கிலோ கடுகெண்ணெய் வாங்கி கொடுங்க, 1/4 கிலோ புனுகெண்ணெய் வாங்கி கொடுங்க. நீங்கள் இழுப்பெண்ணெயில் விளக்கு போட்டீங்க, அல்லது நீங்கள் விளக்கு போடுவதற்கு இழுப்பெண்ணெயை வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால், ஒரு விளக்கு அதிலிருந்து ஏற்றப்பட்டால் 1001 விளக்குக்கு நீங்கள் நெய் கொடுத்ததற்கு சமானம். ஒரு 100 கிராம் இழுப்பெண்ணெய் வாங்கி கொடுங்க. இன்னைக்கு இருந்தால் 100 கிராம் இழுப்பெண்ணெய் 35 ரூபாயோ 30 ரூபாயோ 35 ரூபாயா, எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா நான் இந்த கிலோ கணக்கில் எண்ணெய் வாங்கிறதுங்கிறது நம்மக்கிட்ட கிடையாது. நான் எப்போவுமே டின்னில் அதில் வாங்கி வச்சுருவேன். அதனால் எனக்கு அந்த இழுப்பெண்ணெயினுடைய விலை தெரியல. எப்படி இருந்தாலும் நீங்கள் வாங்குகிற அந்த தீபங்களுக்கு போடுகின்ற தனிப்பட்ட எண்ணெய்களை தாண்டி, நல்லெண்ணெயை தாண்டி, நீங்கள் வாங்குகின்ற நெய்யை தாண்டி இழுப்பெண்ணெயினுடைய விலை குறைவாகத்தான் இருக்கும். நீங்கள் இழுப்பெண்ணெய் போட்டிங்கன்னா குலதெய்வத்துக்குன்னு தனியாக விளக்கு போட வேண்டாம். நீங்கள் இழுப்பெண்ணெயில் ஒரு கோயிலில், பிள்ளையார் கோயிலில் விளக்கு போட்டிங்கன்னா பிள்ளையார், முருகன், மாரியம்மன், காளியம்மன், ஏன் நீங்கள் திருவாரூரில் இருக்க கமலாம்பிகையை பிரார்த்தனை பண்ணி உங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற பிள்ளையாருக்கு ஒரு விளக்கு போட்டுவிட்டான், அது போய் அங்கே சேர்ந்துடும். அகிலாண்டேஸ்வரியை பார்க்க முடியல சார் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, தேவையில்லை. நீங்கள் இப்போ ஒரு இழுப்பெண்ணெயில் கொண்டு போய் அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற பிள்ளையார்கிட்ட ஒரு விளக்கு போடணும். இல்லை இழுப்பெண்ணெய் எடுத்துன்னு அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு நேர் எதிர்த்தாப்புல ராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கரியமாலீஸ்வரர் சன்னதியில் ஒரு பெரிய துர்க்கை இருக்கு, விளக்கு போடணும். அகிலாண்டேஸ்வரிக்கு சைடு நாம் என்ன நினைக்கிறோம், அகிலாண்டேஸ்வரி போய் பக்கத்தில் பார்க்கணும், அதுக்கு 100 ரூபா டிக்கெட் கொடுக்கணும். வேண்டியதே ஒரு சாதாரணமான நாளில், ஒரு புதன்கிழமை அன்னைக்கு இல்லை வியாழக்கிழமை சாயங்காலம் நீங்கள் போங்க. நீங்களும் அகிலாண்டேஸ்வரியும் அந்த கோயில் பூஜை செய்கிற பட்டர் 3 பேர் மட்டும்தான். நல்லா நிதானமாக 15 நிமிஷம் இருந்து பாதாதி கேசன் தரிசனம் பண்ணலாம். வெள்ளிக்கிழமையே நீங்கள் கூட்டத்தில் போனீங்கன்னா தை வெள்ளிக்கிழமை விசேஷம் சார், வாசம் தான் சார். நான் இப்போ என் வீட்டிலேருந்து நான் நடந்தேன் அப்படின்னா 20வது அடியில் எனக்கு ஒரு தங்கேஸ்வரி அம்மன் கோயில் இருக்கு.
போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு ஒரு விளக்கு இல்லை ஒரு 5 ரூபாய்க்கு பூ வாங்கி நான் இங்கேருந்து வண்டி எடுத்துன்னு போய் திருவானக்காவலோ ஒரு இடத்துல நிறுத்திட்டு அதுக்கு ஒரு பார்க்கிங் சார்ஜ் கொடுத்து அதுக்கப்புறம் நான் என் செருப்பு வைக்கிறதுக்கு காசு கொடுத்துட்டு அங்கே இவன் இந்த ஊரில் 5 ரூபாய்க்கு விற்கிற கதம்பம் அங்கே 50 வாங்கலாம். அதை வாங்கிட்டு கோயிலை சுற்றி வந்தால் க்யூ நிற்கிறது. இங்கேருந்து இப்போ அகிலாண்டேஸ்வரி சன்னதியிலேருந்து இங்கே இப்போ இப்போ முருகன் சன்னதி வரைக்கும் யோஜனை பண்ணிட்டு 100 ரூபா டிக்கெட் வாங்கலாமா இல்லை 250 ரூபா விஐபி டிக்கெட் வாங்கலாமான்னு யோஜனை பண்ணி 100 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி அதுக்கப்புறமா நான் அண்ணண்ட பக்கம் போய் வசந்த மண்டபத்துக்கிட்டேருந்து க்யூவில் போய் அகிலாண்டேஸ்வரியை போய் பார்க்கும்போது அது பின்னாடி இருக்கிற அந்த வாலண்டியர் என்னை தள்ளி விட்டுருவான். நகருங்க சாமி, நிறைய பேர் பார்க்கணும்ல, நீங்கள் தான் இங்கே தான் இருக்கீங்க, சாதாரண நாட்டில் வந்து பார்த்தா என்னென்னு அவன் எனக்கு அட்வைஸ் பண்ணுவான். பேசாமல் வியாழக்கிழமை பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை காலையில் அப்படியே இந்த மடிகா யாரும் என் மேலே விழாத அளவுக்கு ஒரு நல்ல மடி வஸ்திரத்தை கட்டிக்கணும். நேராக நடந்து தங்கேஸ்வரம்மன் கோயில் வாசலில் ஒரு சூட தேய்ச்சி அம்மா காப்பாற்று தாராளம். எல்லா தெய்வங்களும் அதற்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது சார். என்னால் சுவாமி மலை போக முடியாது சார், என்னால் வந்து ஆலங்குடி தட்சிணாமூர்த்திக்கு போக முடியாது சார். அதனால தான் எல்லா கோவில்கள் எல்லா கிராமங்களிலும் எல்லை கோயில்கள் எல்லையம்மன் கோயில்கள் இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா கோயில்களையும் இப்போ தட்சிணாமூர்த்தி இருக்குது, எல்லா கோயிலையும் துர்க்கை இருக்குது, எல்லா கோயிலையும் நவகிரகம் இருக்குது. இன்னும் சில கோயிலில் சிவனம்பாள் கூட இருக்கு. போய் வச்சுட்டு போங்க. எதுக்காக நீங்கள் சிரமப்படணும்? வேண்டாம். இல்லை சார், நான் அப்படி இல்லை சார், நான் வந்து பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு தான் சார் போவேன். இல்லை ராஜாக்கள் கட்டின கோயில் போங்க. ராஜாக்கள் கட்டின கோயில் திருச்சியில் இருக்குது, திருநடங்கலம் போங்க. இல்லைன்னா துவாக்குடியில் வந்து உங்களுக்கு வந்து சோழீஸ்வரர் கோயில் இருக்குது, கொமலவல்லி சமேத சோழீஸ்வரர் கோயில், நாகதோஷம் போகிற கோயில், குறிப்பாணி சித்தர் தபஸ் பண்ண இடம். பிரதோஷம் நீங்களாக பாக்கி நாளில் போனீங்கன்னா நீங்களும் பட்டரும் சாமி மட்டும்தான் இருப்பீங்க. பிரதோஷத்தன்னைக்கு மட்டும்தான் சாயங்காலம் கூட்டம் இருக்கும் அந்த கோயிலில். நெடுங்கலம் போகும். அந்த அகஸ்தியர் பிரதிஷ்டை பண்ண லிங்கம் இருக்குது, போய் அதுக்கு எதிர்த்தாப்புல உட்காந்து 10 நிமிஷம் தியானம் பண்ணும். பாடல் பெற்ற ஸ்தலம் தான். சோழர் காலத்து கோயில். இல்லை இந்த பக்கம் கல்லணைக்கு போகிற வழியில் திருப்பாற்றுறைன்னு இருக்குது, விசேஷமான கோயில். சோமாஸ்கந்த மூர்த்தியாக பிள்ளையார் இருக்கிற ஒரே கோயில் எனக்கு தெரிஞ்சு, ஞானாம்பிகை அப்படின்னு நினைக்கிற அம்பாளோட பேர். கல்லணை போகிற வழியில் பனையபுரத்துலேருந்து திரும்பினா நீங்கள் கொள்ளாட கரையில் இருக்க அந்த கோயில். கூட்டமான கோயிலில் போய் நின்றுட்டு நீங்கள் சமப்படுறதை காட்டிலும் இந்த மாதிரியான நல்ல கோயில்கள், இந்த மாதிரி விசேஷமான கோயில் சார். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் தான் சார் கூட்டம் அவ்வளோ இருக்குது. வேண்டாம் சார், கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் காரணேஸ்வரர் கோயில் இருக்குது, கபாலீஸ்வரர் பக்கத்துலேயே கைலாசநாதர் கோயில் இருக்குது, கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் 7 கோயில்கள் இருக்கிறது. நீங்கள் வந்து ஏதோ மனசுக்குள்ளார வச்சுக்கிறீங்க, அதனால் கபாலீஸ்வரர் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. எந்த சிவனாக ஆவுடையார் கோயில் போகிறோம், லிங்கமாக இருக்குது. ஆவுடையார் கோயில் போகிறோம், அம்பாடா இருக்குது. ஆவுடையார் கோயில் போகிறோம், நவகிரகமாக இருக்குது. கிடையாது, எல்லாம் சூக்ஷ்ம சூரியன். அதனால் இந்த வசந்த பஞ்சமி அன்று நீங்கள் அருகாமையில் இருக்கிற அம்பாள் கோயிலுக்கு போய் குறைஞ்சபட்சம் ஒரு 3 விளக்கு பெண்ணையிலையோ கடுகெண்ணெயிலையோ போடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். யார் யாரால் முடியுமோ அவர்கள் ஒரு நல்ல வாழைப்பழம் வாங்கி மாலை சாத்தணும், அவர்களுடைய மனோபிஷ்டங்கள் பூர்த்தியாகும். ஓம் அஷேபத பிரன்னதமதஸ்யாந்திராய தன்ய கிருபேனாபியாசம்பஸ்ஸேனாதே
लभारूपादन्याददेशान्द्रप्रवणे नक्रन्न विदेव तस्यान्द्र यदन्यस्नक्नन्न विदेव तस्यान्द्र यदन्यकृपेणाभ्यासं वस्सेन रूपादन्याददेशान् अशारूपादन्याददेशान्द्र यदन्यकृपेण व्येदतस्यो अतम्बदप्यन्नतमदस्यान्द्र यदन्यकृपेणाभ्यासं वस्सेन रूपादन्याददेशान् हरि ओं शुक्लाम्बरधरं विष्णुं सशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वगुणोपशान्ति ओम नमो वात समस्त दूरते द्वारा श्री परमेश्वर पिचदम सुवेशोपने मूर्त्याद्य ब्रह्मणा विधिवराते सेदुवरा कल्पे वयोसुद मन्वन्तराशादिं बलि में जम्बूद्वीपे भारतवर्षे भारतखण्डे मेधोः दक्षिणे बाते दण्डकारण्ये सकाप्ते अस्मिन् वर्तमाने यावकालिके शान्तमानीना प्रभवादि षष्ठि संवत्सराणां मध्ये क्रोधनाम संवत्सरे उत्तरायणे हेमंत ऋतौ मकरमासे शुक्लपक्षे पंचम्यां शुभदितौ भानुवासरयुक्तायाम् उत्तरभोष्पदा नक्षत्रयुक्तायां शुभनक्षत्र शुभयोः शुभगणयवनक्षत्रनवचित्तायामस्य इष्टदेवता कुलदेवता पारम्पर्यदेवता सिद्धतमासौ त्यावदस्यां प्रवारेदं दप्रदान्यात्र यदन्यकृपेवदस्याः विद्याभिवृद्ध्यर्थं विद्याभिवृद्ध्यर्थम् अशाद्धन्याददेशान्द्राय दन्यत् हलोहदिरगात्रा सिद्ध्यर्थम् आदौ सविदेवदस्यान्द्राय दन्यकृपेवदस्याः उद्योग अभिवृद्ध्यर्थं विदेशी उद्योग अभिवृद्ध्यम् अश्वत्संवेवदन्यादस्यान्द्राय दन्यकृपे हरिः ओम् श्रीगुरुस्य गोत्रोद्भवस्य पूर्वफल्गुनी नक्षत्र सिंहरासौ जातस्य स्वामीनाथ शर्मन्ने उत्तरभोष्पदा नक्षत्र मीनरासौ जातस्य गुणशीला नामधेयस्य पूर्वाषाढा नक्षत्र धनुसुरासौ जातस्य राधिका नामधेयस्य विशाखा नक्षत्र तुलारासौ जातस्य गीता नामधेयस्य अपपर्णी नक्षत्र मेषरासौ जातस्य भरद्वाज नामधेयस्य शविष्ठा नक्षत्र मकररासौ जातस्य राजशेखरन नामधेयस्य पुनरोष्टु नक्षत्र मिथुनरासौ जातस्य कोकिलवाणी नामधेयस्य उत्तराषाढा नक्षत्र मकररासौ जातस्य कार्तिकेयन नामधेयस्य मृगशीला नक्षत्र मिथुनरासौ जातस्य अश्विनी नामधेयस्य चित्रा नक्षत्र रासौ जातस्य निशांत नामधेयस्य निष्वंत नामधेयस्य रेवती नक्षत्र साहित्यं नामधेयस्य उत्तराषाढा नक्षत्र मकररासौ जातस्य नामधेयस्य नक्षत्र ऋषभरासौ जातस्य पौंड्राज नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौ जातस्य मणिमेखला नामधेयस्य मृगशीला नक्षत्र मिथुनरासौ जातस्य बालमुरुगन नामधेयस्य उत्तरभोष्पदा नक्षत्र मीनरासौ जातस्य चन्द्रकुमार नामधेयस्य पूर्वाषाढा नक्षत्र धनुसुरासौ जातस्य मगेन्द्रन नामधेयस्य पुनर्वसु नक्षत्र मिथुनरासौ जातस्य अभिनय नामधेयस्य सदंशा नक्षत्र रासौ जातस्य लक्ष्मीप्रिया नामधेयस्य मकररासौ जातस्य यशवंत नामधेयस्य धनुसुरासौ जातस्य राजमहेश्वरन नामधेयस्य सिंहरासौ जातस्य माहेश्वरन नामधेयस्य कुंभरासौ जातस्य सदीश्वरन नामधेयस्य स्वादी नक्षत्र तुलारासौ जातस्य बालमुरली नामधेयस्य पुष्य नक्षत्र कडारासौ जातस्य धनलक्ष्मी नामधेयस्य पुष्य नक्षत्र कडारासौ जातस्य कडारासौ जातस्य धनलक्ष्मी नामधेयस्य पूर्वाषाढा नक्षत्र धनसुरासौ जातस्य कलयरसी नामधेयस्य पुष्य नक्षत्र कडारासौ जातस्य हेमा नामधेयस्य उत्तरफल्गुनी नक्षत्र कन्यारासौ जातस्य सुब्रह्मण्यन नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौ जातस्य चित्रा नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौ जातस्य हिन्दुसुब्रह्मण्यन नामधेयस्य अस्य यजमानस्य विदेशी उद्योग अभिवृद्ध्यर्थं हिन्दुसुब्रह्मण्यन ज्येष्ठा नक्षत्र
चेदासो जातशारण्या प्रबलान्येभ्यो संवत्साना तदेशान्द्रायदन्यकृपणे यो वदस्याः लभान्यो प्रवरेदन्याददेशानरिवो